இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவு செய்து வராதீங்க. இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. சாதி விட்டு சாதி யாரும் காதலிச்சு கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சாதி விட்டு சாதி காதலிச்சு கல்யாணம்னா நம்ம கொங்கு ரஞ்சித்து ஒரு அற்புதமான காவியத்தை எடுத்திருக்காருங்க. அந்த காவியத்துக்கு பேர் தான் கவுண்டமாலையும். அந்த கவுண்டமாலையும் பல்வேறு நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் கடந்து இப்போ நம்ம திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்குது. திரைங்க ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. இனி படம் பாருங்க, பிளாக் பஸ்டர் இட்டு தான் நம்ம கொங்கு ரஞ்சித்து மேடைக்கு மேடை பேச தியேட்டர்ல கூட்டமே இல்லைங்க. சும்மா வெறிச்சோடி காணப்படுது தியேட்டரே. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனிச்சாமி மோனேல. என்னப்ப? என்னடா அம்படுபலம் பாத்து உள்ள வராம போயிட்டு இருக்கீங்க? இதை பார்த்து நம்ம லவ்வர்ஸ் குரூப் வேற பாரியா இந்த தேட்டர்ல தான் கூட்டமே இல்லை, இங்க போனா ஜாலியா இருக்க முடியும்னு லவ்வர்ஸ் மட்டும் கார் சீட் புக் பண்ணி தேட்டருக்கு போறாங்களாமா அப்படிங்கிற மீம் தாங்க சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம கொங்கு ரஞ்சித்து எப்படி நமக்கு படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தேட்டர்ல போய் பார்த்தாருன்னா என்ன சாமி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பதறி போயிடுவாருங்க அப்படின்னு நம்மளுங்க போட்டு செமையா கலாச்சிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாருங்க என் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட் என்ன பலான படம் நீங்க நினைக்க கூடாது. ஏ சர்டிஃபிகேட்னா அறிவு முதிர்ச்சி உள்ளவர்கள் மட்டும்தாங்க படம் பார்க்கணும். என் படத்தை பார்க்கணுங்கிறதெல்லாம் அறிவு முதிர்ச்சி உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும். அதாவது ஜாதி வெறியர்கள் மட்டும்தாங்க என் படத்தை வந்து பார்க்கணும். ஜாதி வெறியெல்லாம் கூடாது, மனுஷனா இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் என் படத்துக்கு வராதிங்க அப்படின்னு குங்குரன் எடுத்து ஓப்பனாக பேசிட்டாப்ல. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வரவங்க பூரா என்னையா அவன் வந்து மோசமானவங்க தான் படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாப்ல. இதில் ஒவ்வொரு திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் கூட்டம் வரல படத்துக்கு. என்னையா அது கொங்கு ரஞ்சித் படத்துக்கு கூட்டம் வரலையான்னு சில பேர் சோகமாக இருக்க இன்னொருத்தங்க. அப்புறம் ஜாதியோட படம் எடுத்து வச்சா எவங்க பாடமாக்க வருவாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, கொங்கு ரஞ்சித் இருக்காருல்ல, பழனி சாருக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இந்த படம் பாருங்க நாடக காதலுக்கு எதிரான படங்க, நானே நாடக காதலுக்கு எதிரானவன் தான், இப்படிதான் பேசுறேன்னு நினைச்சிங்க, நான் சாதி வெறின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கிறேங்க, நான் ஜாதி வெறியன் தான் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துருந்தாருங்க. ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, நான் சாதி வெறியன் தான். யுவரானர், குற்றவாளியே ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருங்க. அது எப்படிப்பட்ட ஜாதி வெறியர்னு இப்ப பேசியிருக்காரு. அதாவது ஆணவ படுகொலை நடக்குது இல்ல, எப்படி ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களோடவும் வேற நிலையில இருக்கிற ஒரு பையனை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டான்னு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க படுகொலை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாதி ஆணவ படுகொலை. அந்த படுகொலையை பத்தி நம்ம ரஞ்சித்துக்கிட்ட பத்திரிகைகள் கேள்வி எழுப்புறாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்க என்ன? சாதாரண உங்க பைக் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டு இருந்தா உடனே போய் அடிக்கிறதுங்க. ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தாங்க. அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தாங்க. அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகுற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வருவாங்க. அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா. ஒரு செருப்பு பைக்கு மாறினா பொண்ணையும் பொருளையும் பாக்குறாங்க. மண்ணும் பொண்ணு ஒன்னு சொன்ன மோகன்ஜி சத்திரியனும் நம்ம கவுண்டமலை ரஞ்சித்தெல்லாம் அப்படி தோஸ்து போல இருக்கும், ஒன்னா சுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஜாதி வெறியோட தான் பேசுறாங்களாப்பான்னு அதை கேட்டு இருந்து தமிழ்நாட்டு மக்களே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா அது இவனெல்லாம் எஸ்சி ஸ்டேட்ல தூக்கி உள்ள போடாம வெளி நடைமுறை விட்டுட்டு இருக்கேன், அவனை எத்தனை பேர் குடியை கெடுக்க போறானோ தெரியலன்னு தமிழ்நாட்டு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டுப்பா, நம்ம கொங்கு ரஞ்சித் தான் ஜாதி வெறியோட படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா அந்த படத்தை பார்த்துட்டு ஜாதி வெறியில் என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? தம் தூண்டு தான் இருக்காங்க. வெளியே வந்துட்டு பாருங்க, நாங்க போர்வாலை தூக்குனா அவ்வளவுதான், படத்துல சொல்லி கொடுத்துருவோம் எங்களுக்கு, நாங்க மட்டும் போர்வாலை தூக்குனே இந்த மாதிரி அணையம் பண்றீங்கன்னா அடமாடவே முடியாதுன்னு பேசுறாங்க. இருந்தியாதான் ஆகணும். இருந்தல அப்படின்னா எங்க போர்வாளுங்களாம் நாங்க என்ன பண்ணுவோம் அவரு எடுத்து காட்டிட்டாரு, நாங்க என்ன பண்ணுவோம் அவர் சொல்லுவாரு. அப்புறம் நாங்க போர்வாள் எடுத்தா அவர் நடக்கிறது வேற, நாங்க புரியும். இவங்க போர்வால் பூரா நம்ம ஜாதியை சேர்ந்த பொண்ணு லவ் பண்ணிட்டா வேற ஜாதின்னா கோவம் வருது. இவங்க ஜாதியை சேர்ந்த பசங்க பூரா என்ன பண்ணாங்க, பொள்ளாச்சியில எவ்வளவு பெரிய நாடகாதல் பண்ணாங்க, எவ்வளவு பேர் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சாங்க. அந்த பசங்களுக்கு அந்த கொடூரவர்களுக்கு எதிரானா இவங்க போர்வாலை தூக்கவே இல்லையா? அப்பெல்லாம் இவங்க போர்வால் முன்னேறிச்சு போல இருக்குது. பெண்கள்னு வந்தா மட்டும்தான் பட்டத்திட்டு வராய போல இருக்க அவங்க போர்வாலை போல இருக்குதுன்னு நம்மளுங்கச்சா இப்படி இருக்காங்க இல்லைன்னு சொல்லி இவங்களும் பிடிச்சி கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னையா அது ஜாதி வெறி, பெண்களை பாதுகாக்கணும், நாடக காதில் நாங்கள் சத்திரியம் அது இதுன்னு பேசுறாங்களே, இவங்கள ஒரு கூட்டம் எவ்வளோ கேவலம் பேசிட்டு இருக்கு, அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, அவாள்கள்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, நாங்கள் தான் ஏன் வசதி எங்கள் கீழே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்றாங்க, ஏன்
சத்திரின்னு இங்க 4 பேர் 5 பேர் சொல்லிட்டு தெரியுறேன், நான் தான் சத்திரியன், நான் தான் சத்திரியன். சத்திரன் யார் தெரியுமா? ஒரு காலகட்டத்துல எல்லா சத்திரியனும் வந்து அவங்கெல்லாம் ஆள் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப பூரா அவங்க பொண்டாட்டிகளை பூரா என்ன பண்ணுச்சு, பாப்பானுங்க தாங்க குழந்தையெல்லாம் கொடுத்து சத்திரிய வம்சத்தையே நிவர்த்தி விட்டாங்க. சத்திரிய வம்சமே நாங்க வந்து புள்ள கொடுத்தனாலதான் வந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இப்போ விஞ்சி இருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்கும்போ. ஒருவேளை அந்த வழிமுறையில வந்த அந்த பசங்களாதான் அந்த சத்திரியர்கள் இருப்பாங்களோ, ஒரு இவங்க எல்லாம் கேவலம் பேசுறாங்களோ, ஒரு இவங்களுக்கெல்லாம் கொந்தளிக்க மாட்டாங்க. மேல இருந்தாலும் கீழே இருக்கிற யாராவது நிறுத்து பேசட்டும், அப்ப தூக்குவாங்க போர்வால அப்படிங்கிற மாதிரி சுத்தி திரிறாங்க.